அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில், இவ்வுலக வாழ்வு மறுமை வாழ்வு சம்பந்தமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரம் என்பதாக எண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய உபதேசம் இதுதான். எல்லா ஆத்மாவுக்கும் மரணங்கிறது வரத்தான் செய்யும், அதை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, வ நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, இதில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான்? பரீட்சைக்காக, சோதனைக்காக கெடுதியையும் நன்மையையும் கொண்டு உங்களை என்ன செஞ்சிருக்கிறோம்? சோதிக்கிறோம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி, வ இலைனா துர்ஜவுன், பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, உலகில் வாழும் தருணத்தில் அல்லாஹு தாலா கெடுதியையும் நமக்கு அல்லாஹு தாலா காட்டியிருக்கிறான், நன்மையும் காட்டியிருக்கிறான். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் மறுமை வாழ்வு சம்பந்தப்பட்ட நிலைமையில் மன்னரை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் சுபிட்சமாக ஆக்கி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த மனிதன் நன்மையை எடுத்து செயல்பட்டால், அந்த மனிதனுடைய மன்னரை சிறக்கும் மறுமை வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்யும்? இன்பகரமானதாக அமையும் அப்படிங்கிறத பல வரலாற்று குறிப்பின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது. மார்க்க வல்லுநர்கள் இதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நமக்கு அழகான முறையில் உணர்த்தி காட்டுவாங்க. ஒரு மாபெரும் செல்வந்தரை ஒரு சாதாரண ஏழை சந்தித்து என்ன செய்கின்றார்? அந்த செல்வந்தர் இடத்துல, எஜமானனே, உங்களிடம்தான் கணக்கில் அடங்காத வீடுகள் உள்ளதே, நிறைய வீடு உங்கள்கிட்ட இருக்குது, அதில் ஒரு வீட்டை எனக்கு என்ன செய்யுங்க? வாடகைக்கு தாருங்க. அதில் ஒரு வீட்டை எனக்கு வாடகைக்கு என்ன செய்யுங்க? தாங்க என்று கேட்ட பொழுது, அந்த செல்வந்தர் ஒரு நிபந்தனையுடன் அதற்கு சம்மதித்தார். நீ எத்தனை நாட்கள் இந்த வீட்டில் வசித்தாலும் வீடு என்னுடையது, அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. அதே போன்று, என்றாவது ஒரு நாள் நான் திடீரென என் ஆட்களை அனுப்புவேன், என்னுடைய ஆட்களை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். நீ உடனே வீட்டை காலி செய்து விட வேண்டும், அதற்காக எந்த ஒரு முன் அறிவிப்பும் செய்ய மாட்டேன் என்று கூறி வீட்டை கொடுக்கின்றார். அதில் அவரும் என்ன செய்கின்றார்? அந்த ஏழையான மனிதரும் வசிக்க ஆரம்பித்து விடுகின்றார், வாழ ஆரம்பித்து விடுகின்றார். வருடங்கள் பல கடந்து விடுகின்றது. தனது நிலைமையில் அவர் எந்த அளவிற்கு ஆகிக்கொண்டார் என்றால், அது ஒரு வாடகை வீடு என்பதை மறந்து தன் சொந்த வீடாக கருதி அதை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டார். இத்தனைக்கும் அவருக்கென்று சிறிய அளவில் சொந்த வீடு அவரது ஊரில் இருக்கக்கூடிய நிலைமையில் வாடகை வீட்டை என்ன செய்கிறாரு? பல வருட காலம் அதில் குடியிருக்கிறதுனால
அதை நன்கு அலங்கரித்து விட்டார். அவர் அதை முற்றிலுமாக தன்னுடைய சொந்த வீட்டை என்ன செஞ்சிட்டாரு, மறந்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த வாடகை வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு, செலவழித்து விட்டார். இவ்வாறே 60 வருடங்களுக்கு மேல் கடந்து விட்ட பொழுது திடீரென ஒரு நாள் அந்த செல்வந்தர் தனது ஆட்களை அனுப்பி வீட்டை காலி செய்ய வைத்தார். இவர் என்ன செய்வதென்று அறியாது திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தனது சொந்த வீட்டிற்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு என்ன செய்கின்றாரு, போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா வீடு பராமரிக்கப்படாமலேயே இருந்ததின் காரணத்தினால் வீடு இருளடைந்து விஷ ஜந்துகள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலைமையில மிகவும் ஒரு பயத்திற்குரிய ஒரு வீடாக அது ஆகிவிட்டது. அதை சரி செய்ய வேண்டுமேயானால் உடலும் பலகீனம் அடைந்து விட்டது, பணம் அனைத்தும் செலவாகிவிட்டது. வாடகை வீட்டை அலங்கரிக்க செய்த செலவுகளில் கொஞ்சமாவது தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செலவழித்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை மார்க்க வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு விளக்கத்தை சொல்லி அந்த நிலைமையை நினைச்சு அவர் என்ன செய்கிறார், மனம் வருந்தினார். வேறு வழியின்றி அந்த வீட்டில் நுழைந்தார். அபாயம் அவரை சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறத மார்க்க வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இந்த உதாரணம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாடகை வீடு என்பது இந்த உலகமாகும், சொந்த வீடு என்பது மண்ணறையாகும். மாபெரும் செல்வந்தன் என்று கூறப்பட்டது அல்லாஹ் ஒருவனாகும் என்பதை மார்க்க வல்லுநர்கள் விளக்கம் தராங்க. அன்பானவர்களே, ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எவ்வளவுதான் பெரிய மாளிகையை கட்டினாலும் நமக்கென்று இறுதியாக போய் சேரக்கூடிய அந்த மண்ணறை வீடு, மறுமையினுடைய வாழ்வு, இவைகளுக்கான ஒரு சேகரிப்பு நம்ம இடத்துல சரியாக இருந்தால் அங்கே கைசேதங்கள் ஏற்படாது. எப்பொழுதும் நம்ம என்ன செய்யலாம், இந்த வீட்டை விட்டு காலியாகக்கூடிய நிலைகள் நமக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறத இந்த உதாரணத்தை அழகான முறையில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன, எப்பொழுதும் மரணம் நம்மை அடைவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில எப்படி நாம் நிலையில்லாத இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாம் என்னென்ன சேகரங்கள் செய்கின்றோமோ அதே போன்று மறுமையினுடைய சேகரங்கள் இதைவிட மகத்தானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹு தாலா இன்பகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.